ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்து மோடிஃபிகேஷன் கொண்டு வரணும். ஸோ இந்த மோடிஃபிகேஷன் வந்து எதுக்காகனாக்கா 8வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கான கமிட்டிக்கான மெம்பரும் வந்து அறிவிச்சு அந்த கமிட்டி வந்து அதோட வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோட அடிப்படையில இந்த கூட்டமைப்பு கேட்டிருக்க முக்கியமான 3 விஷயம் வந்து ஒன்னு மோடிஃபை ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து மாற்றம் கொண்டு வரணும். அதே போல டிஏடிஆர் வந்து பேசிக்கா கூட வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20% இன்டர்ம் ரிலீஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மோடிஃபைட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாற்றங்கள் வரும்போது ஒரு ஊழியரோட மினிமம் பேசிக் பே வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மினிமம் பேசிக் பே வந்து அதிகமாகும் போது அதை சார்ந்து இருக்கிற மற்ற அலோன்சஸுமே வந்து அதிகமாகும். அதே போல 8வது பே கமிஷன்ல ஒரு அரசு ஊழியர் வந்து இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச சம்பளம் மினிமம் பேசிக் பே வந்து